மேடம், நீங்க விஜய் சார் கிட்ட பணம் வாங்கிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு வைஃபா நடிச்சிருக்கீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது உண்மையா மேடம்? பணம் வாங்கிட்டு உங்க ஃபேமிலியே உங்களை நடிக்க அனுப்பிச்சாங்க மேடம் என்ன சொல்றாங்களே, அது உண்மையா மேடம்? சொல்லுங்க நீங்க சார். என்ன கடை வர போகிறீங்களே? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. எங்க இது? அப்பள கடை சார். இன்னும் ஒண்ணும் பண்ணாமலே இருக்கிட்டே ஆள் இருக்காங்க. லேபர் சார்ஜ் எல்லாம் வெளியே வாங்குறதை விட நாங்க கம்மி. பட்டா சொல்றேன் சார். சரிங்க மேடம், கம்மியா தான் வாங்குறோம். தேவை. தேங்க்யூ மேடம். ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் வேலையா வெளியே வந்திருக்கேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்க? நான் உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். தான் போனீங்க. ஏற்கனவே அவங்க உங்க மேல பயங்கர. வீட்டுக்கு போனீங்களா? இந்த டைம்ல நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள கோவத்துல இருந்தாங்க? எனக்கே அவ்வளவு திட்டு விழுந்துச்சு. நான் இப்ப உடனே உன்னை பார்க்கணும். நீங்க ஏங்க அங்க போனீங்க? அதெல்லாம் விடு காவேரி. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். நான் அங்கதான் இருக்கேன். ஸ்டால் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனா எதுவுமே பண்ணாம ஸ்டால்ல வந்து மீடியா ஆளுங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களா? உட்கார்ந்திருக்கேன். ஐயோ, என்ன விடு காவேரி. டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க ஒன்னையும் இல்ல. காவேரி, அங்கேயே வெயிட் பண்ணு. சரிங்க. 10 நிமிஷம். நான் இப்பவே அங்க வரேன். நீ எங்கேயும் போயிடாத. நான் அங்க இருப்பேன். நீ எங்கேயும் போயிடாத. வெயிட் பண்ணு. காவேரி, பெண்ணில அப்படி போய் மீடியா கிட்ட பேசுவானா எதிர்ப்பா. சாரி காவேரி, பார்க்கல. நான் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டதா அவ சொல்றா. நீ நம்புறியா காவேரி? இது கல்யாணத்துக்காக அடையாளமா வச்சுக்கோன்னு சொன்னது, நான் அவளுக்கு மோதிரம் போட்டு விட்டது எல்லாமே உண்மைதான் காவேரி. இல்ல, அவன் நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும்ல. நம்ம பண்ணிக்கிட்ட அவளை மறக்க முடியாம இருந்தனால பண்ணதுதான். கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட அதையும் நான் உங்ககிட்ட வெண்ணிலா இனிமே வரவே மாட்டாங்கிற ஒரு இடத்துல தான் சொல்லி இருக்கேன்ல. நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகுது. இதுல நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சேன். இதெல்லாம் எப்படி காவேரி? அவளுக்கு நம்ம கல்யாண விஷயம் ஷாக்கிங்கா இருக்குன்றது எதிர்பார்த்தது தானே. நான் அது வேணும்னு பண்ணலையா காவேரி? ஆனா அவ அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல. வெண்ணிலாக்கு விஷயம் தெரிந்தாலும் அவளுக்கு புரிய வச்சிட முடியும் நான் ரொம்ப நம்பினேன். தெரிஞ்சதுமே அவ அக்ரெசிவா தான் ரியாக்ட் பண்ணா. ஆனா விட்டுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் அவ மீடியா வரைக்கும் போயிருக்கா. அவளுக்கு பின்னாடி இப்ப அந்த பசுபதியும் ராகினியும் தூண்டி, இல்லைன்னா நானே பொறுமையா வெண்ணிலாக்கு எடுத்து எங்க போனாலும் மீடியா ஆளுங்க டார்ச்சர் புரிய வச்சிருப்பேன். கண்டிப்பா பார்க்க அன்னைக்கே வந்தேன். எல்லாரும் தூங்கிட்டீங்க.
அப்போ உங்க வீட்லயும் உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்ல பேசினா சரியா வராதுன்னு தோணுச்சு. இப்போ உங்ககிட்டயும் வந்து நானே திரும்பி போயிட்டேன் காவேரி. உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கான்ட்ராக்ட் விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சும் அவன் மீடியால சொல்லல. கண்டிப்பா ராகினியோ பசுபதியோ தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா இப்போ மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா வெண்ணிலா தான் டார்கெட் பண்ணி கொஸ்டின் பண்றா. ஒன்னு அசிங்கப்படுத்த நினைக்கல. அவன் என்ன நீ ரிலாக்ஸ்டா இரு. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியறப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரிலாக்ஸா இருக்க முடியுமா? என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு நடிச்சியான்னு கேட்டத மீடியா ஆளுங்க உங்களால பொறுக்க முடியாம தானே அம்மா வீட்டுக்கு போனீங்க. நீங்க எனக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க, அப்ப நான் உங்களுக்காக யோசிக்க மாட்டேனா? சந்தேகம் இல்ல. நீ அப்ப என் மேல உனக்கு நான் நம்பர் இல்ல, துரோகம் பண்ணு உனக்கு புரியுதுல்ல காவேரி? நான் யாருக்கும் நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன்? அத உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா வெண்ணிலா இப்படி எல்லாம் எங்க அம்மாவும் இதை யோசிச்சுதான் பயந்தாங்க. கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இது கம்ப்ளீட்டா வெண்ணிலா உடனே புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இருக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க புரிஞ்சு, ஏன்னா நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பண்ணல. யோசிங்க, அவங்களும் எந்த தப்புமே, நீங்களும் மனசறிஞ்ச எந்த தப்புமே பண்ணல. பாருங்க, இது சூழ்நிலை தான் காரணம். இது எல்லாமே தெரிஞ்சும் நானுமே உங்களை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தேன். இலாக்கு குணமானதும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இடியாதான். வெண்ணுக்கும் தெரிஞ்சுதான் எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் தள்ளி இருக்கலாங்கிற முடிவுக்கே வந்தேன். சரி பண்ணிட்டு உன்கிட்ட வந்துடுறேன். அப்ப எல்லாம் சரியாயிடும் காவேரி. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என் மனசு எல்லாம் எனக்கு தெரியுங்க. நீங்க இப்படி எல்லாம் நீ மட்டும் தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுதுல்ல? விளக்கம் கொடுத்துதான் நான் உங்களை புரிஞ்சுக்கணும்லாம் இல்லவே இல்ல. நீங்க நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். जमपुर का 4 महीना विदा बोलावत रहा खाली एक मशीन। हाँ 4 महीना विदा खाली एक मशीन बांध के आवत रहा। मतलब मशीनिया बांधे सिस्टम उठ जाएंगे। कुल हम नहीं खोलने वाली, हमने ना बांध ली। कुल खोले वाला हम नहीं रही। कुल पार्ट एकदम पहले जाना था ओकर ब्लास्टिंग वाला, पहले सेट कई के बहान के ओके ने पेंट वेंट कई की पूरा चेक कई हैं, ब्लास्टिंग करी हैं, जो नथुआ करे करे जो चेक करे खा कुल कैली हैं। जब बढ़िया चलत थी ना तब खोलिए ओके। खोलने के बाद हमने पैक करी ला। मिस्त्री हो तो बनी, हमने खाली ढोक ले जाए रही। हाँ वहाँ जाए फिर खोल के हमने वहाँ फिर पहुँचावे कोई। तब जो मिस्त्री रही हैं 2 मिल रहा हूँ आनो से बात हो गिर है बढ़िया से। हमें कहा था हम नीचे कमा करते लेकिन गुड्डू ऊपर करता रहा। हमें कहा था चलेगा, अब मामा नाम कराए वो चल रोहित चल मराठी है ना काली नहीं। हाँ तो केस वोस नहीं है ना तेरे को? अरे नहीं कुछ नहीं है। तब कोनो दिक्कत ना रहा तो या चल जा देख रहा बाहर गए पैसा देता रहा है। बाहर से काम सीख लेना वाला बहुत खराब बोला मतलब उनका दोस्त है ने
सिंचाई मिला गई ना आइए तो उन्हें बताओ कि भाई बहुत बढ़िया सिस्टम है बहुत बढ़िया काम है आइए बीजा जानो मतलब पूरा तेरा खाली उनसे अथवा ले भी रहा हमारे भैया खाली बीजा ना रहा आवत ना रहा बीजा एक दाल ला बीजा फिर मामा कहता ना बजावे वाला मन थे तब वो कैंसिल हो गई मैया का और माई को वो लगने ऑपरेशन हो रहा है क्या जो मैंने खास मुसलमान दोस्त हो गए लगनिए मतलब गंगा को ये बताओ सही बोला कोई क्या मर्दे एकदम लिया जात रहा है खाली है ना 4 महीना में कम से कम ऐसा ना हो कि ना 1 लाख रुपये छाती आने आल है मर्दवा एक मिला खाली 1800 के 1 बेला खाना होता रहा जूस वूस मछली 1 बेला का खाने की 1 बेला का होता रहा और वह कंपनी हम करा जाना था लास्ट आखिरी महीना पे केक कटे इतना बड़ा हर महीना पे लास्ट पे और तुआ रहा वड़ा पाव दे नहीं तो तुआ दे बर्गर दे नहीं समोसा दे मतलब बाटा कंपनी के हाँ लास्ट महीना पे सबसे मजा आवा शर्मा को बुआ को बड़ा पाव खाए में बहुत मजा आवा हम पेटिस खाई बड़ा बुआ टाइम जाम ने रात वाली ने दाढ़ी नाका में जाई कंपनी में सिलिकॉन वाले में ये बाग वही मोड़ा बनाओ सिलिकॉन कंपनी मोड़ा तो पाव जबरदस्त मरवा एक मिला हुआ ने हम दुकान बना लाला 2 महीना में देखे लाए था ना एकदम जैसे अथवा ना होला स्टोर अथवा जैसे शोरूम ना होला वैसे बने एकदम टाइल्स लगा को 5 महीना काम करे न ऊपर किया गाड़ी वाड़ी कुल ले लाले समोसे बेचत ऑनलाइन करे लगल का हाँ ऑनलाइन ही करे लगल अरे भाई तोहन लगे ला हुआ रहा है स्विगी वाले खाली तो स्कैनर करे रहा है जैसे ऑर्डर होता रहा है वो होता फ्लिपकार्ट पे जाता रहा है जाता रहा है वो कुल सामान रहा है खाए वाली सामान रहा है 150 खाली कैमरा रख लगी एक दिन हमने क्या लो खराब करे हमने रूम बगनिया वाला रहा है कंपनी सुबह का 650 दिल रहा है 8 घंटा रोकड़ा तो आर मर्जी जा रोकड़ा जा हुआ जा रोकड़ा पे रबिया के लायक दिन 850 रुपये कमा कर लाए सिर्फ होता जाए ज्यादा ना ज्यादा 10 बोरा धोइले रहा या 850 रुपये कमा हां 10 बोरा खाली हमें फूल लगाओ दिया 750 रुपये देता है फूल लगाओ दिया खाली है जो ना रबिया गरा खाली चंदवा ना अगर पास सेफ्टी जूता ना रहा साले के तो बात हम सेफ्टी जूता रहना चाहिए जैसे अथवा पहाड़ अथवा जो पहाड़ के खिचड़ा उतना कर रहा है डिबेट हो गुलाब तो फूल लगाया जाता है रोकड़वा मर्दा एक उसमें मिला खोदा वाला अलग अथवा वाला अलग एक से एक मिले नहीं पता है कांच निकाल लेते हैं बर्तन रखा